ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். 19 ஓவர் முடிவில் 184க்கு 6 அடித்த சிஎஸ்கே கடைசி 6 பாலில் எவ்வளோ அடிக்கணுங்கிறது எனக்கு இப்போ முக்கியம் கிடையாது. எவ்வளோ அடித்தா நான் குவாலிஃபைக்கே ஆவேன் அப்படின்றது மட்டும்தான் முக்கியம் அப்படின்றது யோசிச்சு சிஎஸ்கேக்கு வெறும் 17 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிலைமையில் நம்மளுடைய டீம் எல்லா 2 சைடும் வந்து பக்குன்னு உட்காந்துருக்கிற நேரத்தில் விராட் கோலிலாம் வந்து பவுண்டரி லைனில் என்ன நடக்க போதோ, மகேந்திர சிங் தோனி ஆன் ஸ்ட்ரைக்கு, நம்ம தலைமை எஸ்தால் போடுறான், கீஞ்சிதுரா அப்படின்னு யோசிக்கும் போது ஆர்சிபி ஃபேன்ஸ் லைட்டாக அப்படி உட்காந்து யோசிக்கும் போது 6 பாலில் 17 அடிக்கணும் மகேந்திர சிங் தோனி ஆன் ஸ்ட்ரைக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டு தலைவி தட்டு போடுறாப்புல தலைமை கிரவுண்ட் விட்டு வெளியே போயிடுச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் மூஞ்சிலாம் பாருங்க நம்ம வைஷாக் அவரெல்லாம் வந்து வாயை கை வச்சிட்டாரு, கீஞ்சிதுரா போச்சுடான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து நம்மளுடைய இவங்க ஜீவாலாம் வந்து விசில் அடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு மகேந்திர சிங் தோனி அண்ட் ஜடேஜா மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக பேசிக்கவே இல்லை. ரொம்ப சீரியஸ் ஃபேஸில் இருக்கிறாங்க. டயலாக்ஸே இல்லை உள்ளுக்குள்ளே கான்வர்சேஷன். ஆனால் வந்து மாப்பிள்ள செய்கிறோண்டா அன்னைக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட மட்டும் நின்றுருக்கிறது நல்லா பார்க்க முடியுது. ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சேடு, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சரியான குஷி. விராட் கோலி கட்ட வாரத்தில் வழக்கம் போல் பவுலரை திட்டிட்டு அந்த பக்கம் ஓரமாக போய் நிற்கும் போது மகேந்திர சிங் தோனியோட இந்த ரீப்ளேலாம் காட்டுறாங்க. எல்லாரும் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வாயை பொழந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இது. பட் அடுத்த பால் நம்ம அந்த காணாமல் போன பாலுக்கு பதிலாக இன்னொரு பாலை திரும்ப கொண்டு வராங்க. இந்த பாலில் கொஞ்சம் ஸ்லோவர் ஸ்டஃப் போடுறாப்புல, வெட்னஸ் பாலில் இல்லை, ஃப்ரெஷ்ஷான பால். யஷ் தயாலுக்கு பால் மாட்டலை, ஸ்லோ பாலில் சரியான இதில் 107 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டதை மாட்டிக்கிட்டார் மகேந்திர சிங் தோனி. கேட்ச். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வாயடைச்சு போய் நிற்க என்னடா யோசிக்கும் போது மகேந்திர சிங் தோனி 13 பாலில் 25 அடித்து வெளியே நடைய போட்டு கிளம்பும்போது சர்துல் தாக்கூர் உள்ள வராரு. 4 பாலில் 11 அடிக்கணும். சர்துல் தாக்கூர் மொதல் பாலை மிஸ் பண்ணிடுறாரு. டாட்டு அமைதியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மகேந்திர சிங் தோனியோட அவுட் ஆனது அவர் ரீப்ளே காட்டுறாங்க. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் டென்ஷன் ஆகி சே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி கத்துற மாதிரி இருக்குது. இதுதானா அது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லி திட்டுறாப்புல கத்தி டென்ஷன் ஆகிடுறாரு. அவர் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டிட்டு அவர் வெளியே கிளம்புறாரு. விராட் கோலி வந்துட்டு அப்பயுமே போயிட்டு என்னடா போடுற நீ, என்ன போடுற, மொதல் பால் 6 கொடுத்தியா, அதெல்லாம் ஒரு பாலா அது பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி விராட் கோலி போயிட்டு அங்கே அவர் திட்டினதை காட்டுறாங்க. மகேந்திர சிங் தோனி வெளியே போய் உட்காந்துருக்காரு. ஃபேஃப் டக்ளஸனை வந்து என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது 3 பாலில் 11 அடிக்கணும். தோனி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. சர்துல் தாக்கூர் சிங்கிளை தட்டி விட்றாரு. 2 பாலில் 10 ரன் அடிக்கணும். ஐயோ என்ன நடக்க போதோ, இதை அடிச்சிருவீங்களா அப்படின்னு யோசிக்கும் போது வயசாக இவருக்கு யஷ் தயாரில் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டார். இப்போ அவருக்கு என்னன்னா சிம்பிள்ரா, இது ஒரு மேட்டரே கிடையாது, இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், இந்த 2 பாலில் 10 ரன் எப்படி பண்ணுவானுங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போடுறாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். மறுபடியும் பேக் ஆஃப் த ஹேண்டில் ஒரு பால் போடுறாரு, பவுன்ஸு விட்டுறாரு ஜடேஜா. 2 பாலில் 10 அடிக்கணுன்ற நிலைமையில் இப்போ 1 பாலில் 10 அடிக்கணும்னு ஆயிடுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படா குவாலிஃபை ஆவீங்கன்னு சொல்லி ஆர்சிபி சரியான சந்தோஷம் உஜாலு போட்டு குதிச்சு சிஎஸ்கே ஃபுல் சேட்டில் உட்காந்துட்டுருக்காங்க. டீம்லேருந்து ஆரம்பித்து தோனி, எரிக் சிமன்ஸு, ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே அந்த கடைசி பால் அதுக்கப்புறம் டாட் ஆகுது. குதிக்க ஆரம்பிக்கிறாங்க வீடு வரைக்கும் குதிச்சு சரியான என்ஜாய்மெண்ட் தான் நம்மளுடைய ஆர்சிபி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய ருத்ராஜ் கேக்வாட்டை கட்டி பிடிச்சி வெரி குட் நண்பா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபேஃப் டக்ளஸ் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிளேயர்ஸாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேட்க ஆரம்பிக்க இதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்துட்டு இப்போ நம்மளுடைய ஆர்சிபி கூட 3rd பிளேஸ் மேட்ச்சில், அதாவது எலிமினேட்டரில் யார் வந்து விளாட போகிறாங்கிறது இன்னுமே வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஆர்சிபி 27 ரன் வித்தியாசம் ஜெயிச்சு இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறது. ஓகே பாய்.